பிரைஸ் திலாடுங்க. நம்ம நிறைய ஏசப்பாக்கு பிரியமா வாழணும்னு முயற்சிலாம் செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, அப்படியே விட்டுரும். நானும் அப்படிதான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஏசப்பா நான் உங்களுக்கு பிரியமா வாழ்ந்து காட்டுறப்பான்னு பொருத்தனையாக கிடையாது, பொருத்தனை பண்ணால் கண்டிப்பாக செய்யணும். நான் ஏசப்பாட்டு நார்மலாக ஏசப்பா உங்களுக்கு பிரியமா வாழ்கிறேன், கோவப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுறப்பா, இப்படியெல்லாம் வந்து சொன்னேன். ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்லேயும் இப்படி சொல்லி பட் ஃபெயிலாக தான் முடிஞ்சுது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயும் ஒன்று சொன்னேன், அதுவுமே ஃபெயிலில் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜூலை மந்த்தில் நான் ஏசப்பாட்டு கேட்டேன், ஏசப்பா என்னால் முடியலை ஏசப்பா, ஆனால் உங்களுக்கு பிரியமா வாழணும்னு ஆசையாக இருக்கு ஏசப்பா, நான் அப்படி நினைக்கிறப்ப தான் எக்ஸ்ட்ரா 4 பிரச்சனை சேர்ந்து வருது ஏசப்பா, என் கரத்தை பிடிச்சி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபத்தோட கேட்டேன். இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத செயலில் இருந்த என்ன மாற்றியிருக்கார். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக மாறிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா பொய் சொல்ல விரும்பலைங்க. நான் அப்பத்துக்கு இருந்ததை காட்டிலும் இப்போ இருக்கிற ரீதியால் நான் பார்க்குறப்ப ஆண்டவர் என்னை ரொம்பவே மாற்றியிருக்கார். அதை என்னால் உணர முடியுது. நான் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன். நீங்களும் கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஏசப்பா கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்க, முயற்சி செய்ய ஆரம்பிங்க, ஜெபத்தோடு செய்யுங்க.